வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு ரிசல்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்தலாமா? பூவழகி நம்ம ஃபெயில் ஆயிட்டதனால அப்பா நம்ம முதுகுத்தோட உரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பயந்து போய் உட்கார்ந்திருக்கா. பூவழகி அப்பாவும் வந்தாச்சு. வாங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். பூவே அப்பா. ஏய் என்ன இங்க உட்கார்ந்துட்டு அழுகுறியா? அப்பா. எதுக்கு அழுகுற? அப்பா அது வந்துப்பா. ஏய் இவ எதுக்கு இந்த கத்து கத்துறா? என்னடி பண்ற? ஏய் என்னன்னா ஏன் இந்த கத்து கத்துற? உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்தக்கான்னு பாருங்க. என்னாச்சு? அம்மா ஏண்டி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேடி உன்னைலாம். அம்மா. ஏய் எதுக்கு இப்ப அவளை அடிக்கிற? என்னங்க இன்னைக்கு 10ஆம் வகுப்பு ரிசல்ட். இந்த குழந்தை ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கா. ஃபெயிலா? ஆமாங்க, அதுவும் 2 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கா. அந்த போன்காரி இருக்காளங்க வெள்ளச்சி, ஊர் ஊர எல்லார்கிட்டயும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நான் வந்தது என்கிட்டயும் சொல்லி சிரிக்கிறா. உன் புருஷனை மீறி நீ படிக்க வச்சியே, இப்ப ஃபெயில் ஆகி வீட்டுக்குள்ள மூலையில உட்கார்ந்திருக்கா, போய் பாருங்கறா. என்ன ஒரு திமிருங்க, எல்லாம் இவ்வளவுதான். இந்த நாய் மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா இவ்வளவு பேச்சு தேவையா? ஏண்டி அம்மா எல்லாரும் கேள்விக்கின்ற பேசுற மாதிரி ஆக்கி விட்டேல, அத கூட விட்டு தொலை. 4 கழுதைங்க 4 விதமா தான் பேசி தொலையுங்க. அத கூட நான் கண்டுக்கலடி. ஆனா உங்க அப்பா பேச்ச மீறி நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க அனுப்புனேன். இப்படி வெக்கமே இல்லாம ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்க. அம்மா அது வந்துமா இருந்துடி. சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத. படிக்க நல்லா கொறி வலிச்சு போய் ஃபெயில் ஆயிருக்க. பரீட்சை டைம் சொன்னேனா இல்லையா? சொல்லுடி, சொன்னேனா இல்லையா? அம்மா டி பொடி பொடின்னு சொல்ல நல்ல ஊர்காடு சுத்திட்டு வந்துட்டு இப்ப பாரு, உன் கூட பரீட்சை எழுதுன எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆயிட்டு நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா கூட சந்தோஷப்பட வேண்டி. எப்படி ஃபெயில் ஆயி வந்து உன்ன இசக்கி. என்னங்க புள்ளே இன்னும் ஒரு அடி அடிச்ச? என்னங்க இன்னும் ஒரு அடி அடிச்ச அப்புறம் அவ்வளவுதான் இசக்கி. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவ ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கா. ஏன் அடுத்து படிச்சு பாஸ் ஆக முடியாதா? இதனால என்ன அவ வாழ்க்கையே போயிடுச்சா? சொல்லு. இல்லங்க நம்ம கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு நாம கஷ்டப்பட்டவங்க இருக்காக அவ பாஸ் தான் ஆகணும்னு இருக்கா என்ன? என்னங்க நீங்களா இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, முதைய புள்ளைய படிக்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். அதே மாரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனது நீதான். இப்ப ஃபெயில் ஆயிட்டான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா பாத்துக்கோ. புள்ள படிக்க கஷ்டப்படுறான்னு சொல்லி தான் நான் வேண்டான்னு சொன்னது. என் புள்ள படிப்பா ஏன் புள்ள படிப்பா நீ அனுப்பி விட்டுட்டு இப்ப அவ படிக்கலன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க நல்ல 4 அடி அடிச்சு விடுவீங்க நினைச்சு வந்தேன். நீங்க என்னமா அவ சாப்பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நல்ல மார்க் எடுத்தா 11 12 படிக்க வைக்கலாம், காலேஜ் படிக்க வைக்கலாம் நினைச்சேன். இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்காளேங்க. சரி அவளுக்கு படிக்க தான் பிடிக்கலனா 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆத ஆயிருக்கலாம்ல. ஊருக்குள்ள தலை கட்ட முடியலங்க. ஃபெயிலான்னு கேக்குறாங்க. அடுத்தவங்களுக்காக நீ வாழ்றியா இல்ல நமக்காகவா? என்னங்க அடுத்தவங்க அது பேசுறாங்க இது பேசுறாங்க, நம்ம வீட்டு பிள்ளைய நீ அடிக்காத. பூவு இங்க வா. அப்பா. இங்க வாமா. அப்பா. பயப்படாத, அழுகாத. உன் அம்மா இனி அடிக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். கண்ணீரத்தோட. அப்பா என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? உன் மேல என்னத்துக்கு கோபம்? இல்லப்பா நான் ஃபெயில் ஆயிட்டேன். 10ஆம் கிளாஸ் படிப்பு தான் உன் வாழ்க்கையே நிர்ணயிக்குதுன்னா அப்படிப்பட்ட படிப்பே நான் வேண்டான்னு சொல்லுவேன். இல்ல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்க. இங்க பாரு பூவு, படிப்புல உனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்காக தான் உன 10ஆம் வகுப்பு போக வேண்டாம்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். ஆனா அதெல்லாம் மீறி உங்க அம்மா சேர்த்து விட்டா. சரி படிச்சுக்கிட்டேன்னு பார்த்தேன், உனக்கு படிப்பு வரல. அதனால ஒண்ணும் கிடையாது. விடு விடு பாத்துக்கலாம். என்னங்க பெத்த பொண்ணு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கா, அவகிட்ட விட பாத்துக்கலாமா? ஊருக்குள்ள இவ தலை கட்ட முடியுமாங்க? 10ஆம் கிளாஸ் ஃபெயில்னு கூப்பிடுவாங்க. யார் எப்படி கூப்பிட்டாலும் அப்பாட்ட சொல்லு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அப்பா. என்னம்மா? அப்பா அப்பா நான் ரொம்ப பயந்தேன்ப்பா. ஃபெயில் ஆனதுக்கு நீங்க அடிப்பீங்க திட்டுவீங்கன்னு நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கல. நான் ஏன்டா அடிக்க போறேன்? வீட்டு வேலை காட்டு வேலை எவ்வளவு பாக்குற? என் பொண்ணு இந்த வயசுல இவ்வளவு வேலை பாக்குறியேன்னு அப்பா எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன்னால முடியறத நீ கண்டிப்பா செய்வடா. என்ன படிப்பு வரல அதுக்காக உன்னை அடிச்சு துன்புறுத்திடுவேனா? அப்பா. ஏய் அழாத. அப்பா நான் இன்னும் கொஞ்சம் அக்கறையா படிச்சிருந்தா கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பேன்ப்பா. நான் தான் பாஸ் ஆயிட்ட விட்டுட்டேன். அப்பா தமிழ்ல 98 மார்க் வாங்கியிருக்கேன்ப்பா. தமிழ் பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் அக்கறையா படிச்சேன்ப்பா. ரொம்ப கவனமா படிச்சு எழுதினேன். ஆனா மிச்சதுல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். என்னம்மா சொல்ற? தமிழ்ல 98? ஆமாப்பா. அடியே 100க்கு 98 அடி. ஆமாமா. பரவாயில்லடி, 2 மார்க் தான கம்மியா எடுத்திருக்க. ஆமாமா நான் மிச்சம் இதையே நான் கவனிக்காம விட்டுட்டேமா. பாஸ் ஆயிருவேன் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்டி. ஃபெயில் ஆயிட்டேன்னு எனக்கு கோபம் தான் வருது. ஆனா உங்க அப்பா. பூவு அப்பா அழாத.
உன்னால முடியுங்கிறதுல 98 மார்க் வாங்கியிருக்க பாத்தியா? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் அழுதுட்டு கண்ணீரத்தோட நீ வாங்கின மார்க் எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷம். இந்த மார்க் ஒன்னும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. அடுத்தடுத்து நீ என்ன பண்ண போறியோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டு, பொம்பளை பிள்ளைனா தைரியமா இருக்கணும். ஆம்பளைங்களை விட பல மடங்கு பொம்பளை பிள்ளைங்க தைரியமானவங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அழுதுகிட்டு இருக்க. கண்ணீரத்தோட அழாத. சரிங்கப்பா. அப்பா. ஏய் சக்கி, புள்ளைய எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. இந்த படிப்பு மார்க் இத பத்தி எல்லாம் பேசுனேன்னா அவ்வளவுதான். அவ வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும். என்னங்க அப்பனா அடுத்து அவ? இங்க பாரு பூவு, அப்பா இதை செய்யாதா அதை செய்யாதன்னா உன்ன சொல்ல மாட்டேன். உனக்கு எது பிடிக்குதோ அது செய்யட்டும் தான் நினைப்பேன். நீ இந்த அளவுக்கு அழுவ கஷ்டப்படுவேன்னு அப்பா எதிர்பார்க்கல. நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பேன்பான்னு சொன்னேன். இனி உன்னால படிக்க முடியும்னா படி. அப்பா. அப்பா எதுக்கும் தடையாலாம் இருக்க மாட்டேன். சும்மா உங்க அம்மாட்ட சொல்லுவேன், உங்களை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, அவ கல்யாணம் பண்ணி போறவா அப்படி இப்படின்னு. ஆனா என் பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யட்டும், அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். இனி உன்னால முடியும்னா படி. அப்பா உனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். என்னங்க நீங்களா இப்படி பேசுறீங்க? பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு எதுக்கு படிப்புன்னு தானங்க கேட்டீங்க. என் மகன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அழுவான்னு எதிர்பார்க்கல. அப்பா ஃபெயில் ஆயிட்டேப்பான்னு அழுகும்போது இல்ல இல்ல என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, நான் அப்பப்போ என்னன்னாலும் சொல்லுவேன். ஆனா என் பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா 3 பேத்துக்கும் ஏதாவது ஒண்ணுனா நான் தான் முன்ன நிப்பேன். இங்க பாருடா கண்ணு, உன்னால படிக்க முடிஞ்சா படிடா. ஆனா அழ மட்டும் செய்யாத. நான் பிடிக்கலையா விட்டு, அப்பா கட்டாயப்படுத்த மாட்டேன். எதுனாலும் ஓ இஷ்டம் தான். ஆமா இஷ்டம் இஷ்டம். இனி என்ன இஷ்டம்? நீ வீட்டுக்குள்ள இருந்து காட்டு வேலை பார்க்க வேண்டியதா. ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் எப்படி படிக்க முடியும்? முடியுமா? என்னடி முடியுமா? நான் 2 பாடத்துல மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். அந்த 2 பாடத்துக்கு மட்டும் திரும்ப பரீட்சை வைப்பாங்க. அத நான் நல்லா படிச்சிட்டேனா பாஸ் ஆயிடுவேமா. அதுக்கப்புறம் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் போய்க்கலாம். என்னடி சொல்ற? அப்பா நான் படிக்கட்டா? படிடா. அப்பா திரும்ப பரீட்சை எழுத காசு ஆகும். ரொம்ப ஆகுமோ? தெரியலப்பா. ஆனா சரிம்மா, தமிழ்ல 98 மார்க் வாங்கிட்ட. அப்படிப்பட்ட ஒன்ன படிக்காம வீட்டுக்குள்ள வைக்கவா? சரி சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. அப்பா நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை பொண்ணுங்களுக்கு கிடைச்சா போதும். அப்பா நான் இருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணுடா அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணுங்க சாதிக்காம இருப்பாங்க? இவ்வளவு நாள் விளையாட்டுத்தனமா சுட்டித்தனமா இருந்த நம்ம பூவழகி இப்ப முறையா மனசுல ஒரு வைராக்கியம். நம்ம அப்பா அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைச்சு வச்சு, ஆனா நம்ம அப்பா தான் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் திரும்பவும் படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம், 11ஆப்பு 12ஆப்பு போறோம் அப்படிங்கிற முடிவை பூவழகி எடுத்துட்டா. சரி ஓகே ஓகே வாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். சாரிடி சாரி. எதுக்கு செல்வி? இல்லடி அன்னைக்கு எங்க அம்மா அப்படி பேசி இருக்க கூடாது. கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி பேசிட்டாங்க. அதனால ஒண்ணு இல்ல, நானும் ஃபெயில் தானே. இந்த மாதிரி அம்மா எல்லாம் திட்டினாதான் எனக்கு அறிவு வரும். ஏய் பூவழகி விடுடி, அதெல்லாம் மறந்துரு. ஏய் நம்ம ஸ்கூலுக்கு போனேன்டி, உன் பேரை ஹெட் மாஸ்டர் ரூம்ல பெருசா எழுதி வச்சிருக்காங்கடி. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு. அத பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நம்ம ஸ்கூல் பேரை காப்பாத்திட்ட பூவழகி. நீ போய் பாத்தியா? ஆமாண்டி. பூவழகி என் மேல அப்பனா கோபம் இல்லையா? அதெல்லாம் இல்லடி. சரிடி. அம்மா திரும்ப பரீட்சை எழுத போறேன்னு சொன்ன, ஸ்கூல்ல போய் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டியா? ஆமாண்டி, நேத்துதான் அம்மா கூட வந்தாங்க. ஏய் நான் ஸ்கூலுக்கு ரொம்ப பயந்துகிட்டே போனேன். மிஸ் எல்லாம் அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு. ஆனா எல்லா மிஸ் என்ன பாராட்டினாங்கடி. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல தமிழ்ல ஃபர்ஸ்ட் மார்க் நீதான். ஆமாண்டி, ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் தான் ஃபர்ஸ்ட்னு. சூப்பர்ல. ஆமாண்டி, அதனால எந்த டீச்சரும் என்ன திட்டல அடிக்கல, எல்லாருமே பாராட்டினாங்க. இங்க பாரு, நான் ஸ்கூலுக்கு பரீட்சை எழுத திரும்ப வரலைனா என்ன வீட்டுக்கு வந்தே கூப்பிட்டுருப்பாங்களாம் சொன்னாங்க. ஆமாண்டி, எப்ப பரீட்சை என்னென்ன படிக்கணும் இப்படி இப்படி டைம் ஒதுக்கி படின்னு டீச்சர் எல்லாம் சொன்னாங்க. நீ அது படி கண்டினியூவா படிக்கணும்டி. படிச்சு எப்படியாவது பாஸ் ஆயிடணும். 11ஆப்பு 12ஆ போய் நான் நல்ல மார்க் வாங்கிட்டேனா என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடி. பூவழகி பாத்தியா, உங்க அப்பாக்கு படிப்பே பிடிக்காதுன்னு சொன்னேன், இப்ப அப்பாவுக்காகவே படிக்க ஆசைப்படுற. ஆமாண்டி, என் அப்பா எனக்கே தெரியாம என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டேன்டி. தமிழ்ல 98ன்னு சொன்னதும் அப்பா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அதனால எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலயும் தமிழ் தான் எனக்கு படிக்க ஈஸியா இருக்குங்கிறதுனாலயும் தமிழே எல்லாத்துலயும் படிச்சு செல்வி தமிழ் டீச்சர் ஆக போறேன். ஏய் சூப்பர், வருங்கால தமிழ் அம்மாவா? ஆமாண்டி, நினைச்சிருக்கேடி நல்லா படிச்சு தமிழ் டீச்சர் ஆகி அப்பாவை பெருமைப்படுத்தணும்னு. அம்மா சொன்னாங்க நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு ஊருக்குள்ள எல்லாரும் கிண்டல் பண்றாங்க அப்படி இப்படின்னு. ஆனா நான் டீச்சர் ஆகி எல்லார் முன்னையும் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும்டி. கண்டிப்பா நடக்கும் பூவழகி. அம்மா நீ என்ன மனசுல நினைச்சிருக்க?
நான் கம்ப்யூட்டர் தாண்டி. எனக்குலாம் ஐடி கம்பெனி வேலை தான் பிடிக்கும். 12th கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் எடுக்க போறேன். காலேஜுக்கு போனாலும் அதே ரிலேட்டடா தான் எடுத்து நான் ஒர்க் பண்றது பெரிய பெரிய நகரத்துக்கு போயிடுவேண்டி. என்னோட ஆசை அதான். ஓகேடி, கண்டிப்பா நடக்கும். சரி சரி, இங்க பாரு, இங்கிலீஷ் மேக்ஸ் உனக்கு வராதுன்னு அதனாலதான் ஃபெயிலும் ஆயிட்ட. படிக்கும்போது எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, எப்படியாவது பாஸ் ஆயிடணும். 35 மார்க் ஏம் பண்ணாத, 50 60 அந்த மாதிரி படி. கண்டிப்பா பரீட்சையில 40 மார்க்குக்கு மேல வந்துரும். 11th 12th போயிட்டா அதுக்கப்புறம் சூப்பரா படிச்சிரு, ஓகேவா? சரிடி. நல்ல தோழிகள்லங்க. இந்த மாதிரி தோழிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பூவழகிக்கு தெரியாதத செல்வி அப்பப்ப சொல்லி கொடுத்து பரீட்சையும் வந்தாச்சு. பூவழகி பரீட்சை எழுதி இங்கிலீஷ் மேக்ஸ் அதுல பாஸும் ஆகியாச்சு. இப்ப நம்ம பூவழகி 11 போயாச்சு. இப்பெல்லாம் பூவழகி ரொம்ப அக்கறையா இஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்ப நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சா கண்டிப்பா நம்ம மனசுல நிக்கவே நிக்காதுங்க. ஆனா இஷ்டப்பட்டு படிச்சா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சா கூட நம்ம படிச்ச எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கலாம். அது எப்பவும் மறக்காமையும் இருக்கும். அதனால நீங்களும் படிக்கிற பிள்ளையா இருந்தா கண்டிப்பா படிப்ப கஷ்டப்பட்டு படிக்கவே படிக்காதீங்க. ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசை ஆசையா படிங்க. படிக்கும்போது ஒரு சந்தோஷமும் இருக்கும், படிச்சது எப்பவும் மறக்காமையே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இப்படியே ஒவ்வொரு பொழுதா போச்சு. பூவழகி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க செல்வியும் 2 தோழிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு தெரியாததை சொல்லி கொடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தாங்களா. காலமும் பொழுதும் போய்கிட்டே இருந்தது. இப்போ 2 வருஷம் முடிச்சாச்சு. 12th ரிசல்ட்டும் வந்தாச்சு. வாங்க வாங்க, நம்ம பூவழகி என்ன மார்க் வாங்கிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னங்கடி, எல்லாம் 12ஆம் வகுப்பு ரிசல்ட் பார்க்க வந்தாச்சா? இப்பதான்டி 10ஆம் வகுப்பு மார்க் பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு. அதை விட 2 வருஷம் ஓடிச்சுல. காக்கா, ஓடுனதெல்லாம் ஓடட்டும். நீங்க இப்போ ரிசல்ட் வந்துச்சு, எங்க மார்க்க பார்த்து சொல்லுங்க. என்னடி அவசரம்? நம்ம கிராமத்தை நான் தாண்டி டச் போன் வச்சிருக்கேனே, எல்லாரும் என்கிட்ட ஓடி வரீங்க. அத கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்கணும். ஏய் ரியா, என்னடி இந்த அக்கா ஓவரா பண்ணுது? இந்த அக்கா காலையில எங்க அம்மாட்ட சொன்னாங்க ரிசல்ட் வந்ததை நான் பார்த்து சொல்றேன், உன் பொண்ணு வர சொல்லுன்னு. அதுக்காக தாண்டி வந்தேன். இந்த அக்கா இவ்வளவு கராக்கி பண்ணிலாம் நம்ம கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆடி, என் அண்ணன் அத சொன்னேல, பெரியப்பா மகன். ஆமா, எங்க அண்ணனும் டச் போன் வாங்கிட்டாங்க. அங்க போய் நம்ம பாத்துக்கலாம். சரிடி. என்னன்னா உங்க அண்ணன் டச் போன் வாங்கிட்டானா? ஆமாக்கா, வருஷம் பூரா இப்படியே இருந்துருவோமா? சரி ஓகே, ஏதோ உங்க அம்மாட்ட சொல்லிட்டேங்கறனா நான் பார்த்து சொல்றேன், கொஞ்சம் நின்னு. ஒண்ணு வேண்டாம். நில்லுடி, யார் யார் எத்தனை மார்க் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு ஆவல். பார்த்து சொல்றேன். சொல்லுங்க. சரி சரி. அக்கா அக்கா, ஈ நம்பர் சொல்லட்டுமா? அட இருடி, 10ஆம் கிளாஸ்ல உங்க அம்மா வந்து பாடா படுத்துனா மகளுக்கு பார்த்து சொல்லு பார்த்து சொல்லுன்னு. இப்ப நீயே வந்துட்டியா? கொஞ்சம் பொறு, ஃபர்ஸ்ட் பூவழகிக்கு பாப்போம். பூவழகினா நல்ல மார்க் வாங்கிருப்பா. பூவழகி, ஃபர்ஸ்ட் உனக்கு பாத்துடலாமா? ஏன்க்கா? இல்ல, போன தடவை 5 பாடம் 2 பாடத்துல ஃபெயில் ஆயிட்ட. இந்த வட்டம் 6 பாடம். எத்தனைல? ஐயோ அக்கா, வாயை கழுவுங்க. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? அவனுக்கு அவ்வளவுதான் படிக்க முடியும். இரு இரு, இப்ப அவ மார்க்க ஃபர்ஸ்ட் பாப்போம். அதுக்கப்புறம் உங்க மார்க்க பார்த்தா நீங்க நிறைய நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். பூவழகி, இங்க வா, உன் நம்பர் சொல்லு. சரிக்கா. என்னடா இது, ரொம்ப தைரியமா சரிங்கறா. பாருங்க, 9 1. கடவுளே, எல்லாருக்கும் நல்ல மார்க்கா வரணும். 12th நல்ல மார்க் வாங்கினதா நல்ல காலேஜுக்கு போக முடியும்னு அம்மா சொன்னாங்க. நம்ம கிராமத்துல படிக்கிற 5 பிள்ளைகளும் நல்ல மார்க் வாங்கியிருக்கணும். அப்பதான் கிராமத்து பிள்ளைகளும் காலேஜுக்கு போய் படிக்க முடியும். அதெல்லாம் படிச்சலாண்டி, நம்பிக்கையா இருப்போம். பூவழகி, என்னக்கா என்னாச்சு? என்னடி இப்படி? என்னக்கா உன்னோட மார்க் என்னக்காச்சு? எத்தனை மார்க் சொல்லுங்கக்கா. அது ஐயோக்கா சொல்லுங்க. 558 எடுத்திருக்கடி. வாவ், பூவழகி சூப்பர். தேங்க்ஸ் டி. ஐயோ 558 சூப்பர் பூவழகி. தேங்க்ஸ் டி. பூவழகி உண்மையிலே ரொம்ப நல்ல மார்க். தேங்க்ஸ் டி. தமிழ்ல 99 டி. 99ஆ? என்னடி 99ங்கறே 99ஆன்னு கேக்குற? இல்லக்கா, 100 மார்க் எடுத்துடலாம் நினைச்சேன். சரிதான். சரி ஓகேக்கா, இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா, என் மார்க் எல்லாம் சொல்றீங்களா? நான் ஒரு பேப்பர்ல எழுதிக்கிறேன். எழுதிக்கோடி. 2 பாடத்துல ஃபெயில், இதுல மார்க் எழுதி என்னடி பண்ண போற? போ போ, போய் உங்க டீச்சர்ட்ட பேசு. அக்கா வகுப்பு ரிசல்ட் அப்போ அப்படிலாம் பேசுனேன். இப்ப 12ஆம் வகுப்புல 558. நம்ம கிராமத்துல பூவழகி தான் ஃபர்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, ஆனாலும் தப்பு பண்ணிட்டேன். 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆயிட்டான்னு அவங்க அம்மாட்ட எந்த அளவுக்கு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சேன். ஆனா பிள்ளை படிச்சு சாதிச்சிருச்சு. எந்த விதையில எந்த மரம் இருக்குன்னு யாரு கண்டா? ஆலமரமா வளர்ந்து நிக்கும் போது தானே தெரியும். அந்த மாதிரி தான் அந்த பூவழகி நினைக்கிறேன். சூப்பர்டா, மனசார வாழ்த்துறேன். நீ நல்லா இருப்ப. வயலுக்கு
தண்ணி பாய்ச்ச போயிருக்காரு. மா, எனக்கு ரிசல்ட் வந்துருச்சுமா. என்னடி தமிழ்ல 100க்கு 100 வாங்கிட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்க? மா, இல்லம்மா, ஒரு மார்க் போயிடுச்சு. 99. ஒரு மார்க்கா? சரி விடு, ஒண்ணு தானே. 99 மார்க் வாங்கிட்டேல. ஆமாமா. அம்மா, பாஸ் ஆயிட்டேமா. பூவு? ஆமாமா, அது மாதிரி 558. 558? ஏய், என்னடி பொய் சொல்றியா? பொய்யா? ஏமா? அது எப்படி 500க்கு 558? எடி, எனக்கு எது விவரம் தெரியாதுன்னு ஏமாத்துறியோ? மா, 600க்குமா? 600? ஆமாமா, 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸுக்கு 600 மார்க். நிஜமாவாடி? ஆமாமா, 600க்கு 558. பரவாயில்லையடி, நல்ல மார்க் தானே வாங்கியிருக்க. ஆமாமா. ஏடி, படிப்பே வரலன்னு சொன்ன, இப்ப எப்படி? நீ தானம்மா சொன்ன நம்மளால முடியாததுன்னு என்ன இருக்குன்னு. இன்னைக்கு நீ சொன்ன இந்த வார்த்தை, அப்புறம் அப்பா வரலாட்டி விடு, நான் பாத்துக்கிறேன், ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கையே போச்சா அப்படின்னு அப்பா கேட்டாங்க. மா, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா படிச்சு மார்க் வாங்கணுங்கிற எண்ணத்தை உண்டாக்கிடுச்சுமா. பூவு, அன்னைக்கு என்னடி இப்படி ஃபெயில் ஆயிட்டேன்னு அப்பா என்ன அடிச்சிருந்தாங்கன்னா அதோட மூளையில உட்கார்ந்து இருந்திருப்பேமா. கண்டிப்பா இப்படி படிச்சிருக்கவும் மாட்டேன். வாழ்க்கையில நமக்கு இதான் குறிக்கோள்னு ஒரு எண்ணமும் வந்திருக்காதுமா. மா, இதெல்லாம் உங்களாலையும் அப்பாவாலையும் மட்டும்தான். ஏய், என்னடி பெரிய மனுஷி மாதிரி தான் பேசுற? இங்க பாரு, கண்டிக்கிற நேரம் பிள்ளைகளை கண்டிக்கவும் செய்யணும், தட்டி கொடுக்கற நேரம் தட்டியும் கொடுக்கணும். சரி, அடுத்து என்ன பண்ண போற? காலேஜ் படிக்கட்டா? அப்பா அன்னைக்கே என்ன வேணாலும் படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மா, அப்பா கிட்ட நீங்க பேசுங்க. காலேஜ்ல போய் நல்லா படிப்பேமா. டீச்சர் ட்ரைனிங் போகணும்னு நினைச்சிருக்கேன். தமிழ் டீச்சரா ஆகுறேமா. அப்பாட்ட பேசுறீங்களா? என்ன என்ன பேசணும்? அப்பா, என்ன ஏதோ அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்லங்க, உங்க மகளுக்கு 12ஆம் ரிசல்ட் வந்துருச்சு. என்னம்மா? அப்பா, 558 எடுத்திருக்கேன்பா. 600க்காமா? ஆமாப்பா. ஏய், தமிழ் தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்வேல, தமிழ்ல எத்தனை மார்க்குடா? 99பா. அடடா, சூப்பர்டா, அசத்திட்ட. ஆமா, தமிழ் பாடத்தை இப்படி புடிச்சு படிக்கிற, நல்ல மார்க்கும் வாங்குற, இதை வச்சு நீ ஏதாவது சாதிக்க முடியுமாடா? அப்பா, இல்ல பூவு, தமிழ்ல நல்ல மார்க் வாங்குற, அதுவும் இல்லாம நீ புடிச்சு படிக்கிறியா, அதான் இதனால நீ எதுவும். அப்பா, தமிழ் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பா. டீச்சரா? ஏன் பொண்ணா? என்னம்மா, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அப்பா, நம்மலாம் காலங்காலமா இப்படி காட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு தாண்டா இருக்கோம். அதுல இருந்து என் பொண்ணு டீச்சர் ஆச்சுன்னா ஏன் பூவு, டீச்சர் ஆயிடலாமா? ஆகலாம்ப்பா, காலேஜ் படிக்கணும். என்ன வேணாலும் படிமா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இசக்கி, என்னங்க? நம்ம பூவ கல்யாணத்துக்கு தான் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம்ல, கல்யாணத்தப்ப வித்து பாத்துக்கலான்னு. ஆமா. அதை வித்து பேசாம பிள்ளைய படிக்க வச்சிருவோம். என்னங்க? படிக்க வச்சிடலாம் இசக்கி, படிக்கட்டும், படிச்சு என் பிள்ளை டீச்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தெல்லாம் பாத்துக்கலாம். அப்பா, கண்டிப்பாப்பா, கண்டிப்பா படிச்சு நான் டீச்சர் ஆகுறேன். அப்பா, டீச்சர் ஆகி உங்கள அம்மாவை மட்டும் இல்லப்பா, தம்பியையும் பாப்பாவையும் நானே படிக்க வைக்கிறேன்ப்பா. கண்டிப்பா என்னால முடியும்பா, நம்பிக்கை இருக்கு. சரிடா, படி. என்னங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சும்மா விளையாட்டுத்தனமா பேசுறான்னு பார்த்தா நீங்க என்னன்னா இடத்தை வித்து படிக்க வைக்கணுங்கிறீங்க. இங்க பாருங்க, அந்த ஒரு இடம் தான் நம்ம சொத்து. 2 பொட்ட பிள்ளைய வச்சிருக்கோம். வித்து இவ ஒருத்திய படிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? இசக்கி, அதான் சொன்னால வேலைக்கு போய் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. ஆமா ஆமா, நினைச்சதும் உடனே வேலை கிடைக்குது. இனி அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ? எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இங்க பாரு இசக்கி, பிள்ளைக்கு 10ஆம் ரிசல்ட் வந்தப்போ கிராமத்துல உள்ள எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு வந்து பிள்ளைய அடிச்ச. அப்போ உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம பிள்ளையும் எந்த அளவுக்கு அழுதா. இப்ப பாரு, நம்ம பிள்ளை அவள நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினது இல்லாம நான் டீச்சர் ஆகுறேன்பான்னு சொல்றா. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப இதே வார்த்தை தான் சொன்னான், என்னால முடியும், நான் திரும்ப படிச்சு பரீட்சை எழுதி நான் பாஸ் ஆகுறேன்னு. ஆகி இப்ப 12ஆம் நல்ல மார்க் எடுத்துட்டாளா இல்லையா? என் பொண்ணு கண்டிப்பா டீச்சர் ஆவா. பூவு, நீ படிடா. டீச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ நீ எல்லாத்தையும் பாரு. எல்லாத்துக்கும் அப்பா கூட வாரேன். அந்த இடத்த வித்து உன்னை படிக்க வைக்கிறேன். நீ படிடா, அப்புறம் வர்றது பாக்கலாம். சரிங்கப்பா. அப்பா, கண்டிப்பா நான் டீச்சர் ஆகிறேன். கண்டிப்பா நீ டீச்சர் ஆவ. நான் அதையே நினைச்சு மனசை வருத்தாத. நீ நல்லா படி, படிப்புக்கான பலன் கிடைக்கும். டீச்சர் ஆகணும் ஆகணும்னு கஷ்டப்பட்டு படிக்காம இஷ்டப்பட்டு படி. சரிங்கப்பா. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுக்கு படிப்புன்னு கேட்பாரு. நம்ம பிள்ளைய படிக்கட்டும்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம்னாரு. இப்ப என்னன்னா இடத்த வித்து மகளை காலேஜ் படிக்க வைக்க போறாராம். டீச்சர் ஆகு, கல்யாணம்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. என்ன இந்த மனுஷனுக்கு? அப்பா, நான் என் ஃப்ரெண்டு செல்வி கிட்ட போய் பேசிட்டு வரேன். அவகிட்ட இந்த காலேஜ் விவரம்லாம் கேட்டா சொல்லுவாப்பா. சரிம்மா, நீ போ. சரிங்கப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. போயிட்டு வரேன். சீக்கிரம் வாடி. சந்தோஷத்தை பாத்தியா? என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு?
நீங்க பொம்பளை பிள்ளைன்னு கடுகடுன்னு இருப்பீங்க. இப்ப என்னங்க நானே அவ படிச்சது போதும்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னா காலேஜ் படி அதை செய் இதை செய்யுறீங்க. படிக்கட்டும் இசக்கி. அன்னைக்கு 10ஆம் வகுப்புல நம்ம பிள்ளை பாஸ் ஆயிருந்தா நான் அந்த அளவுக்கு கவனிச்சிருந்திருக்க மாட்டேன். ஏன் 11ஆம் கிளாஸும் வேண்டான்னு இருப்பேன். 10ஆப்பு ஃபெயில் ஆயிட்டேன்னு நான் என்ன சொல்லுவேனா ஏது சொல்லுவேன்னு பயந்து உட்காந்து அழுதா பாத்தியா? அதுலயே ஏன் தப்பா உணர்ந்துட்டேன். அப்பா என்ன சொல்றீங்க? இல்ல ஃபெயில் ஆனதை விட நான் என்ன சொல்லுவேனோ நான் என்ன பண்ணுவேனோங்கிற பயத்துலதான் அழுதா. அத மனசுல பார்த்ததுமே கஷ்டமாயிடுச்சு. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய நம்பி வெளியே விடுற மாதிரியா இருக்கு. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், சீக்கிரம் கல்யாணம் கட்டி கொடுத்து அதிக வாழ்க்கைன்னு போகணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம பொண்ணு தைரியமானவ. அவ குறிக்கோள் எதுவோ அதை நோக்கிதான் போறா. பொண்ணு ஃபெயில் ஆனதை படிச்சு பாஸ் ஆனதுமே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான்னு. பிள்ளைகளை அதுக்கு சோர்ந்து போய் இருக்கும்போது சின்னதா தட்டி கொடுத்து கை தூக்கி விட்டா போதும். நம்ம அப்பா நம்ம அம்மா கூட இருக்காங்கிற நம்பிக்கையிலேயும் மேலும் மேலும் எழுந்து வந்துருவாங்க. நம்ம பொண்ணும் அந்த மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா அம்மா நான் டீச்சர் ஆயிட்டேன்னு சொல்லுவா. அவ சொன்ன மாதிரி அவ பாப்பா தம்பியவும் நல்லா படிக்க வைப்பா பாரு. என்னங்க? கண்டிப்பாமா. நம்ம பிள்ளைங்க மேல அவன் நம்பிக்கை வைக்காம யார் நம்பிக்கை வைப்பா? என்ன இசக்கி? இல்லங்க, நீங்க ஒரு கரடு முரடான அப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரியுது. என்னன்னு? நீங்க ஒரு பாசக்கார அப்பாதான். ஏய், எல்லா அப்பாவும் அப்படிதான். பிள்ளைங்க கிட்ட ரஃபா கொஞ்சம் கோபமா நடந்துக்கிறதுலாம் பிள்ளைகளை ஒரு எல்லைக்குள்ள பாதுகாப்பா வச்சுக்கிறதான். சரிங்க. சரி, இடத்த வித்துடலாமா? அதான் முடிவு பண்ணி உங்க பிள்ளைகிட்ட சொல்லியாச்சே, வித்து படிக்க வைங்க. சரிமா. பெத்தவங்களை விட பிள்ளைங்க மேல அன்பு பாசம் அக்கறை கோபம் இதெல்லாம் காமிக்க வேற யாருங்க இருக்கா? பெத்தவங்களை மிஞ்ச இந்த உலகத்துல யாரும் கிடையாது. பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன், ரெண்டே ரெண்டு ஜீவன் யாருன்னா அது நம்ம அப்பா அம்மா தாங்க. அவங்க கோபத்திலயும் சரி பாசத்திலயும் சரி நம்ம மேல கண்டிப்பா அக்கறை இருக்கும். அந்த அக்கறை நம்மள உயர்த்தும். அதுதாங்க இப்ப பூவழகி விஷயத்துல நடக்குது. எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க முன்னேறி வரதுல பிரச்சனையே இல்லங்க. ஆனா எனக்கு படிப்பே வரல, எனக்கு வரவே வராது, அந்த நிலைமையில இருக்கிற ஒரு புள்ள முன்னேறி வர்றதுன்னா அதெல்லாம் ஆச்சரியங்க. அதுக்கு துணையா இருக்க வேண்டியது பெத்தவங்களாகிய நாம தான். ஓகே இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவள அப்படியே குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பூவழகி காலேஜ் முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இப்போ நம்ம முன்ன பாருங்க. அம்மா, அக்கா, ஏய் அப்பா அம்மா எங்கடா? அக்கா நீ டீச்சர் ஆயிட்டியா? ஆமாடா அக்கா, இன்னையில இருந்து தமிழ் டீச்சர். ஐயோ சூப்பர்க்கா. அக்கா ஆனா என்னெல்லாம் அடிக்காம சொல்லி கொடுக்கணும். ஏய் 10 படிக்கிற உன்னை அடிச்சு சொல்லி கொடுப்பாங்களா? அடிக்க மாட்டேன். சரிக்கா. ஏய் பாப்பா எங்கடா? அக்கா. ஏய் எங்கடி போன? விளையாடிட்டு இருந்தேன்க்கா. இங்க பாருடி, 7 முடிக்க போற. இந்த விளையாட்டுன்னு சுத்த கூடாது, படிக்கணும். என்னக்கா எப்பவும் அம்மா தான் படின்னு சொல்வாங்க. இங்க பாரு பட்டு, அக்காவும் இப்படிதான் படிக்காமயே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நல்லா படிச்சு டீச்சர் ஆயிட்டேன். அக்கா நீ டீச்சரா? ஆமா பட்டு, தமிழ் டீச்சர். அக்காவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் நம்ம ஊர்ல நாம படிச்ச ஸ்கூல்ல. அக்கா எங்க ஸ்கூல்லயா? ஏய் அதுல நானும் தாண்டி படிச்சேன். அக்கா எனக்கு சொல்லி கொடுக்க வருவியா? வந்தாலும் வருவேண்டி. சேட்டை பண்ண ஆடி வாங்குவ. அக்கா. ஏய் சரி அம்மா அப்பா எங்க? கோவிலுக்கு போயிருக்காங்க அக்கா. கோவிலுக்கா? இப்ப என்னடா? தெரியலக்கா, வீட்ல பத்திரமா இரு, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ பூவே. அம்மா அப்பா. பூவே என்னடா டீச்சர் ஆயிட்டியா? ஆமாப்பா. தெரியும்டா. அதனாலதான் நானும் அம்மாவும் கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அப்பா என் மேல இவ்வளவு நம்பிக்கையா? என் பொண்ணுதான் சொன்னதை செஞ்சிருவாளே. அப்பா அப்பா நான் படிச்ச ஸ்கூல்ல தான் டீச்சர். ரொம்ப சந்தோஷம்டா. இனி நம்ம கிராமத்துல நானும் உங்க அம்மாவும் போனா ராமசாமி இசைக்கு பொண்ணு பூவழகின்னு சொல்ல மாட்டாங்க. பூவழகியோட அப்பா அம்மா ராமசாமி இசைக்கின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்களை பெருமைப்படுத்திட்டடா. அப்பா இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா பூவு, ஏதோ நம்ம பிள்ளையும் படிக்கட்டும் நினைச்சு உன்ன படின்னு நான் சொன்னேன். ஆனா நீ இந்த அளவுக்கு வளர்ந்து வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாம் உங்க 2 பேத்தாலதாமா. அப்பாவே நீ இவ்வளவு சப்போர்ட்டா இல்லைனா கண்டிப்பா நான் டீச்சர் ஆயிருக்க மாட்டேன். டேய் சரிடா, பழசெல்லாம் விடு, இனி சந்தோஷமா இரு. சரிங்கப்பா. அப்பா அடுத்த வாரத்துல என்ன வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. சரிமா, நம்ம கிராமத்துலங்கிறத விட நம்ம வீட்லயே படிச்ச பொண்ணு நீதான். அப்பாக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இது போதும், பெத்த அப்பனுக்கு இதை விட என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு. பூவு, செல்வி பிள்ளைகிட்ட சொன்னியாடி? அவ அப்பப்ப போன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவ. அம்மா அவ இப்ப பெங்களூர்ல இருக்காமா. பெங்களூருக்கு எப்படி போனா? இப்பதாமா 2-3 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு காலையில தான் போன் பண்ணி சொன்னா. அம்மா அவளுக்கும் அவன் நினைச்ச மாதிரி ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிச்சுமா. மாசம் 30,000 ரூபாய் சம்பளமா.
நான் வருஷம் வருஷம் சம்பளம் நல்லா கூடுன்னு சொன்னாமா. ஓ அப்படியா? அந்த புள்ள நினைச்ச மாதிரி அவ வேலைக்கும் போயிட்டா பாரு. ஆமாமா. சரி இசைக்கு புள்ளைக்கு ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடு. நான் போய் என் சேத்தாளி கூட்டாளி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். என் புள்ள டீச்சரு, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரு. இதெல்லாம் எவ்வளவு பெருமை தெரியுமா? என்னங்க? அதெல்லாம் அப்படித்தான். நீ பாப்பாக்கு இனிப்பு ஏதாவது செஞ்சு கொடு. சரிங்க. அப்பா நான் டாக்டர் ஆகட்டா? ராஜா டாக்டர் ஆகுறேன்ப்பா. அப்பா அப்பனா நான் வக்கீல். அட தங்கங்களா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இந்த படிப்பை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சுதான் வயக்காட்டுல வேலை. எல்லாமே பத்தி கேளுங்க, என்ன வேணாலும் சொல்லுவேன். ஆனா இப்போ எங்கெங்கயோ கேட்ட பெரிய பெரிய படிப்பெல்லாம் நம்ம வீட்டுல கேட்கும் போதும் பார்க்கும் போதும் சந்தோஷமா இருக்கு. படிங்கடா, யார் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ படிங்க. நான் இருக்கேன், என் தலையை அடைமான வச்சாது நான் படிக்க வைக்கிறேன். அப்பா அப்பா அப்படி சொல்லாதீங்க. இனி நம்ம குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். தம்பியும் பாப்பாவும் ஒரு நல்ல வேலைக்கு வர வரைக்கும் நான் விட மாட்டேன்ப்பா. அவங்கள நான் கொண்டு வந்துடுறேன். சரிம்மா. இதான் படிப்போட மகிமை. படிப்பு பாத்தீங்களா, இந்த குடும்பத்தையே மாத்திருச்சு. அத நம்ம பூவழகிய நம்பிக்கை வச்சா போதுங்க. நம்ம மேல ஒரு நாள் நம்பிக்கையா இருக்காங்க, நமக்கு கூடயே துணையா இருக்காங்கிற எண்ணத்திலேயும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு வந்துருவாங்க. நம்ம செல்வி படிச்சு பெங்களூர்ல 30,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறது பெருசு இல்லங்க. நான் அவளுக்கு படிப்பு பிரச்சனை கிடையாது. எப்பவுமே அவ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். நான் எப்பவுமே ஸ்கூல்ல லாஸ்டா வந்து ஃபெயில் ஆகி படிச்சு, ஆனா அந்த பிள்ளை நல்லா படிச்சு முன்னேறி வர்றது ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அதான் நம்ம பூவழகி சாதிச்சு காமிச்சிட்டா. நம்ம பூவழகி மாதிரி நிறைய பேர் சாதிச்சு காமிக்கதான் செய்யறாங்க. படிப்பு ஒன்று மட்டும்தான் நம்மள உயர்த்தும். அதனால நம்ம செல்லக்குட்டீஸ் குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிங்க, பெத்தவங்க நல்லா படிக்கவும் வைங்க. ஓகே ஓகே, இந்த 10ஆம் வகுப்பு ரிசல்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது? இதாங்க ஃபைனல் ஸ்டோரி. ஆரம்பத்திலே சொல்லாம விட்டுட்டேன். சாரி. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு ஒண்ணு இல்லங்க. திரும்பவும் படிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறலாங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் எடுத்தது. ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது ஷார்ட் ஸ்டோரியோட உங்களை நான் திரும்பவும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு உங்கள்